கமான் கைஸ், ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து நம்ம செய்ய போகிறது சிக்கன், தந்தூரி சிக்கனோ இல்லை என்ன சிக்கனுங்கிறோம் நம்மளே ஒரு பேர் ஒன்று வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டாச்சு, எண்ணெய் போட்டு கடுகு போட்டு பட்டை மிளகாய் போட்டாச்சு, அடுத்து வெங்காயம் போட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு இருக்கோம். இது வந்து பொன் வறுவல் வரணும். நம்ம மோதிரம் போட்டுருக்கோம் பார்த்தியா, அந்த மாதிரி தங்க கலரில் ஒரு கலரில் வரணும். அது எந்த கலரில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். வந்ததுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தான் சிக்கன் போடணும். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஓகே, வந்துடுச்சு. நல்லா பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்லா பொண்ணு வறுப்பு வந்துடுச்சு. அடுத்து நம்ம வந்து சிக்கன் போட போகிறோம். சிக்கன் போட்டு அதை வேக வச்சு கிரேவி மாதிரி ஆக்கிடுவோம். ஓகேங்களா? சிக்கன் எடுக்கணும். சிக்கன் வந்து பூ போல் போடணும். சரிங்களா? ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடாது, பூ போல் போடணும். எப்படி போடுறாங்கிறத பாருங்கள். சிக்கன் நம்ம போட்டாச்சு. போட்டு ஒரு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடுவோம். கிட்ட வந்து பாருங்க. நான் பண்ணுறேன், நீங்கள் மஞ்சத்தூள் எங்கே இருக்கு? இப்போ வந்து சிக்கன் போட்டாச்சு. அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் மஞ்சள் கலரில் இருக்கும். சரிங்களா? அடுத்து மேலே ஆட்டவை பூ போல் போடணும். போட்டு திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். வச்சிங்கன்னா கொஞ்சம் கறி லைட்டாக வேகும். சரிங்களா? ஓகே, நமக்கான பாதி அளவு சிக்கன் வந்துடுச்சு. இன்னும் பாதி நேரம் இருக்குது. கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா திரும்ப நம்ம வந்து மூடி தான் வைக்கணும். கொஞ்சம் உறவு பரவாயில்ல. இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கலாம். இப்போ வந்து வெந்துருச்சு. நம்ம வந்து சிக்கன் மசாலா அப்படியே மேலே தூவிட்டால் கறியில் அப்படியே கிரேவி ஏறும். அப்போ தான் நல்லா சுவையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சிக்கன் மசாலா போட போகிறோம். சிக்கன் மசாலா போட்டு அதே மாதிரி கிண்டிட்டா நம்மளோட சிக்கன் ரெடி. கைஸ், நம்ம வந்து சிக்கன் மசாலா போட்டாச்சு. இப்போது நல்லா கிரேவி வந்து ஏறிட்டு இருக்குது, நல்லா கொதிக்குது பாருங்கள். அவ்வளோதான். இது லைட்டாக தண்ணி ஊற்றி கிரேவி மாதிரி வச்சு நம்ம சாப்பாடு வச்சு பரிமாறலாம். ஓகே, நமக்கான சிக்கன் ரெடி.
ஹாப்பி சண்டே. வாங்க சாப்பிடலாம்.